செக் செக் செக். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு விசேஷித்த ஒரு தலைப்பு, உயர்ந்த நாமம், த எக்ஸால்டட் நேம் அப்படின்றது தான் இந்த நாளுக்கான தலைப்பாக இருக்கு. முதலாவது அந்த தியான வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். வாசித்து தலைப்பிற்குள்ளாக கடந்து செல்வோம். மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் சொல்றாரு, அவருடைய நாமம் அது ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். பூமியின் கடையாந்திரங்களில் அவருடைய நாமம் மகத்துவமாய் இருக்கும். சரி, தேவனுடைய நாமம் என்ன? அது எல்லாருக்கும் தெரிந்தது தானே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தலைப்பு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பகுதி 1, பார்ட் 1 தான். ஏன்னா அவ்வளோ விஷயத்தை இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய அஸ்திபார உபதேசத்திற்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா இன்னும் தெளிவாக தேவனை நீங்கள் ஆராதனை செய்ய முடியும். தூங்கிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஆகவே நல்லா கவனமாக இருங்க. அதே சமயத்தில் நான் எடுக்கும்போது சில குழப்பங்கள் உங்களுக்குள்ளாக வரும். நிச்சயமாக சில குழப்பங்கள் வரும். ஏன் இப்படி இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கேன், ஏன் அப்படி சொல்லியிருக்குன்ட்டு. அந்த குழப்பங்கள் வந்தால் கூட நீங்கள் பைபிளை ரெஃபர் பண்ணாதீங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஸ்டோரி மாதிரி கேட்டுட்டு வசனத்தோடு அதை லிங்க் பண்ண புரிஞ்சுக்கோங்க. வசனத்தோட அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒப்பிட முடியுமோ புரிந்து கொள்ளுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தேவனுடைய நாமம் என்னன்றது புரிந்துடும். இந்த நாமம் எப்படி வெளிப்பட்டது, எதற்காக தேவன் தன்னுடைய நாமத்தை இப்படியாக வெளிப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம சொல்லப்போனால் அதிக ஆழமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இது எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நாம் இன்னும் தேவனை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக நாம் இதை செய்கிறோம். சரி, முதலாவது இந்த தலைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கால வகையாக இல்லைன்னா கால வரையாக நம்ம பிரித்து பார்ப்பது அவசியமாக இருக்கு. அதாவது இந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு டைம் செக்மெண்ட்ஸாக என்ன செய்யணும் அப்படின்னா, இதை பிரித்து பார்க்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது எப்படிலாம் நம்ம பிரிக்கிறோம், இல்லைனா நான் இதை எப்படி உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் அப்படின்னா, முதலாவது படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும், அதாவது கிரியேஷன்ல இருந்து ஃப்ளட் வரைக்கும் முதலாவது பார்க்க போகிறோம். எப்படி தேவனுடைய நாமம் வெளிப்பட்டது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிலிருந்து ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமின் அழைப்பு அது வரைக்கும் எப்படி தேவனுடைய நாமம், இந்த காலகட்டத்தில் எப்படி தேவனுடைய நாமம் வெளிப்பட்டதுன்றதை பார்க்க போகிறோம். அதே போல் ஆபிரகாமின் அழைப்பிலிருந்து மோசே காலம் வரைக்கும் தேவனுடைய நாமம் எப்படி வெளிப்பட்டதுன்றதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே சமயத்தில் மோசே காலத்திலிருந்து பாபிலோன் அடிமைத்தனத்திற்குள்ளாக இஸ்ரேல் மக்கள் போனாங்க இல்லைங்களா, யூத மக்கள் போனாங்க. அப்போ தேவனுடைய நாமம் எப்படி வெளிப்பட்டதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து காலத்தில் எப்படி தேவனுடைய நாமம் வெளிப்பட்டதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து முடிவு காலம் வரைக்கும் தேவனுடைய நாமம் எப்படி வெளிப்பட்டதுன்றதை பார்க்க போகிறோம். முடிவு காலத்திலிருந்து ராஜ்யத்தில் எப்படி தேவனுடைய நாமம் வெளிப்படுதுன்றதை பார்க்க போகிறோம். புரிஞ்சிச்சா? கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இல்லையா? ஸோ குழப்பம் வேண்டாம். அதனால தான் நான் பகுதி பகுதியாக பார்ட் 1 இன்னைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு நேரம் கண்டிப்பாக பத்தாது. ஆகவே நான் பார்ட் 2 உங்களுக்கு, இல்லைனா பார்ட் 3 கூட போகலாம், பார்ட் 4 கூட போகலாம். ஆனால் இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல முடியும். சரியா? ஸோ எப்படிலாம் பிரிச்சிருக்கோம், கிரியேஷன் டு ஃப்ளட் இல்லைங்களா, படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம், ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமுடைய அழைப்பு, ஆபிரகாமுடைய அழைப்பிலிருந்து மோசே காலம் வரைக்கும், மோசே காலத்திலிருந்து பாபிலோனின் அடிமைத்தனம், பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து காலம், இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து முடிவு காலம், முடிவு காலத்திலிருந்து ராஜ்யம் வரைக்கும். இப்படி தான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். சரியா? சரி, முதலாவது நம்ம படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் பார்ப்போம்.
இப்போ படைப்புல இருந்து ஜலப்பிரளயம், அதாவது கிரியேஷன்ல இருந்து ஃப்ளட் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் என்னவா இருந்துச்சு அப்போ? யார் சொல்ல முடியும்? படைப்புல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும், ஓகேங்களா, அதாவது கிரியேஷன்ல இருந்து ஃப்ளட் வரைக்கும் தேவனுடைய நாமம், தேவன் எப்படியாக மனிதர்களுக்கு அறியப்பட்டார்? எல்லாம் முழிக்கிறீங்க. சரி, டைம் இல்லாதனால நானே கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன். ஓகே, இது தேவன் எப்படியாக அறியப்பட்டார் அப்படின்னா, படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் தேவனாக தான் அறியப்பட்டார். எப்படி அறியப்பட்டார்? தேவனாக தான் அறியப்பட்டார், இல்லைங்களா? ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே தேவன் தான் இருந்தார். அதனால அவருக்கு ஒரு பேரே தேவைப்படல. புரியுதா? எல்லா மக்களுக்கும் ஒரே தேவன் தான், அதனால அவருக்கு வந்து பெயரே தேவைப்படல. அதனால தான் தேவன் வந்து தன்னுடைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் யாருக்கும் போய் சொல்லலை, இல்லைங்களா? அப்போ படைப்புல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் மனிதர்கள் எல்லாருக்கும் தேவன்னா ஒருத்தர் தான்ப்பா, அவர் தான் ஒரே தேவன், கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவரை வழிபட்டார்கள். இதுல வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கடவுளை வந்து வழிபடுறவங்க, கடவுளை வழிபடாதவங்க, இவங்க தான் டிஃப்ரென்ஸ். சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் எப்படி வழிபட்டாங்க அப்படின்னா, தனிப்பட்ட வகையில் வழிபட்டிருக்காங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் காயின் ஆபேல். காயின் வந்து தேவனை வழிபடலை, ஆபேல் வந்து தேவனை சொல்லப்போனால் ரெண்டு பேருமே வழிபட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப வைராக்கியமாக வழிபட்டார், இன்னொருத்தர் அந்த வைராக்கியத்தில் கொஞ்சம் குறைவு காணப்படுது, இல்லைங்களா? ஆனால் வந்து காயினும் சரி ஆபேலும் சரி தேவனை வழிபட்டவர்களாக இருக்கிறாங்க நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னா, தேவனை வந்து மனிதர்கள் மறந்து போயிட்டாங்க. மறந்து போயிட்டு அவங்க சொந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில பேர் மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளை வந்து வழிபட்டாங்கன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். முதலாவது நம்ம வந்து இந்த காயின் ஆபேல் விஷயத்தை பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. ஜெனசிஸ் 4:1 வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா, இதுல ஒரு விஷயம் தெளிவா புரியுது. என்ன அப்படின்னா, இந்த இருவரும் தனித்தனியாக என்ன செய்யறாங்க, கடவுளை வழிபட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஆனா ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, கடவுளை வழிபட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, காலம் செல்ல செல்ல மனிதர்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து கடவுளை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஏனோஷ் அப்படின்றவர் பிறந்ததுக்கு அப்புறம் இது நடக்குது. எங்க அப்படின்னா ஆதியாகமம் 4:26, ஜெனசிஸ் 4:26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்க, அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, மனுஷர்கள் ஒரு கம்யூனிட்டியா, இன்னைக்கு எப்படி நம்ம கம்யூனிட்டியா தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா, இப்படியாக வந்து கம்யூனிட்டியா ஒன்று சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கடவுளை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆதி ஆகமத்தில் இப்போ 3ஆவது அதிகாரம் 4ஆவது அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ டக்கு டக்கு நடந்த மாதிரி நினைக்க கூடாது. அந்த 3க்கும் 4க்கும் நடுவில் என்ன இருக்கும், ஏகப்பட்ட வருடங்கள், பல வருடங்கள், பல காரியங்கள் நிகழ்ந்திருக்கும். வேதாகமத்தில் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, பதிவு செய்ய முடியாது. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு வந்து ஒருத்தர் தன்னுடைய பயோகிராஃபி எழுதணுன்னா இவ்வளோ பெரிய புக்கில் எழுதுறாரு, இல்லைங்களா? இப்போ அலெக்ஸ் வந்து என்னை பற்றி பயோகிராஃபி எழுதணும்னா சும்மா அடிச்சு விடலாம் இவ்வளோ பெரிய புக்கில், ஓகேங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய புக்ஸ் வந்து பயோகிராஃபியாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பைபிள் இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கும் பொழுது இதில் எத்தனையோ பெயருடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது, எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, ஓமைகள் இருக்குது,
இல்லைங்களா? எத்தனையோ எத்தனையோ காரியங்கள், வருங்காரியங்களை குறித்ததான விஷயங்கள், பதிவுகள், வரலாறு பதிவுகள் இப்படின்னு நிறைய இருக்கு. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் உடனே நடந்ததாக நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் சிலது தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் தான் என்ன செய்யணும், அதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஸோ அப்போ காயின் ஆபேல் தேவனை வழிபடுறாங்க தனித்தனியா. ஆனால் ஏனோஸ் பிறந்ததுக்கு அப்புறம், சேத்தினுடைய குமாரனாகிய ஏனோஸ் பிறந்ததுக்கு அப்புறம் மக்கள் எப்படி வழிபடுறாங்களாம் தேவனை? சேர்ந்து, இல்லைங்களா, குழுவாக சேர்ந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் போயிருக்கும், சேர்ந்து கடவுளை வழிபடுறது, இல்லைங்களா, மெய்யான தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வழிபட்டிருப்பாங்க. இது வந்து கொஞ்ச காலம் போயிருக்கும். அப்படி போனால் கூட மீண்டுமாக என்ன ஆயிட்டாங்க, மக்கள் வந்து ஒன்றாக இல்லை, இல்லைங்களா. மனிதர்கள் வந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா கடினமாக உழைத்தால் தான் வாழ முடியும், இல்லைங்களா. கடினமாக உழைத்தால் தான் வாழ முடியும். ஏனென்றால் தேவன் வந்து சபிச்சிடுறாரு, இல்லைங்களா. ஆதாமை வெளியே அனுப்பின உடனே சபிச்சிடுறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கு பிறக்கும் பொழுது கூட நோவா பிறக்கும் பொழுது நோவாவினுடைய பெற்றோர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சபித்த பூமியில வந்து கடவுள் வந்து நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவுக்கு பெயர், அதான் என்னது, அவருடைய பெயரினுடைய அர்த்தம் என்னது, கம்ஃபர்டர், இல்லைங்களா. கம்ஃபர்ட், ஆதரவு அப்படின்ட்டு அது அர்த்தமாக இருக்கு. உதாரணமா பாருங்க, ஜெனசிஸ் 5:29, ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். பாருங்க, கர்த்தர் சபித்த பூமியிலே, இல்லைங்களா, நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் வந்து கடவுளை வழிபடுறதை காட்டிலும் அவங்களோட லைஃப்பை வந்து ஓட்டுறதே என்ன ஆயிடுச்சு, அதுவே வந்து ஒரு பெரிய காரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? ஆனாலும் அதிலும் சில பேர் வந்து கடவுளை வணங்கினாங்க தனித்தனியாக. மீண்டுமாக எப்படி ஆபேல் வணங்கினாரோ அதே போல் தனித்தனியாக வணங்கினாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா ஏனோக்கு வந்து என்ன செய்கிறாரு, தேவனோடு சஞ்சரித்தார். அதே போல் நோவா, அவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறாரு, இல்லைங்களா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம், ஆதியாகமம் 5:22-24. ஜெனசிஸ் 5:22-24. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த போது அவன் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ ஏனோக்கு, நோவா இப்படிப்பட்டவர்கள் தனித்தனியாக தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உண்மையாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனிதர்களுடைய பாவம் என்ன ஆயிடுச்சு, பெருகிடுச்சு. அப்போ என்ன உடனே நடந்துச்சா? இல்லை, பல ஆண்டுகள் ஆயிருக்கு. வசனம் சொல்லுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில், பூமியில் மனிதர்கள் பெருக தொடங்கின போது அப்பதான் தேவதூதர்கள் இது பூமிக்கு வராங்க. அந்த சமயத்தில் மனிதர்களுடைய பாவம் என்ன ஆயிடுச்சு, பெருகி போயிடுச்சு. எந்த அளவுக்கு பெருகி போயிடுச்சு அப்படின்னா, தேவன் வந்து அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களை எதற்காக படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறாரு, அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும், இல்லைன்னா அந்த ஒட்டுமொத்த அந்த தலைமுறையை அழிக்க தேவன் திட்டமிடுறார். பாருங்க, ஆதியாகமம் 6:5, ஜெனசிஸ் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாருங்க, தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்ப அதனாலதான் வந்து தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, அப்பொழுது இருந்து அந்த உலகத்தை அவர் அழிக்கிறார். எப்படி அழிக்கிறாரு? ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழிக்கிறாரு, ஃப்ளட் மூலமாக அழிக்கிறாரு. அதுல வந்து காப்பாற்றப்பட்டவர்கள் வந்து ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான். அது யாரு? நோவாவினுடைய குடும்பத்தார். நோவாவும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா அந்த உலகம் என்ன ஆயிடுச்சு, அப்பொழுது அந்த தலைமுறைகள் முழுமையாக அது அழிக்கப்பட்டுடுச்சு. பாருங்க, 2 பேதுரு 3
5-6, 2 Peter 3:5-6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் பாருங்க, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பொழுது இருந்த அந்த பூமியை இல்லைன்னா அந்த தலைமுறையை மனிதர்களை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அழித்து போட்டார். எதற்காக? பாவம் பூமியில பெருகினதுனால. அப்ப அப்படி அழிக்கும் பொழுது மிருக ஜீவன்கள் கூட என்ன ஆயிடுச்சு? அழிக்கப்பட்டது. அதனால தேவன் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணல ப்ராசஸ் இல்லைங்களா? அதனால என்ன செய்யறாரு? நோவா குடும்பத்தை சேவ் பண்றாரு, ரட்சிக்கிறாரு. அதே சமயத்தில் அப்பொழுது இருந்த சில மிருகங்களை ஜோடி ஜோடியாக உள்ள அந்த நோவாவினுடைய பேழைக்குள்ளாக கொண்டு வந்து அவைகள் மட்டும் காப்பாற்றப்படுது இல்லைங்களா? அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, மனிதர்களுக்குள்ளாக ஒரு தெளிவு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரே கடவுள் தான் இல்லைங்களா? ஒரே மெய்யான கடவுள், பொய்யான கடவுள்லாம் கிடையாது. கடவுள் தேவன் இல்லைங்களா? எப்படி வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒருத்தர் தானே இல்லைங்களா? இப்போ மேத்யூ வீட்டில் மேத்யூ மட்டும்தான். இவர் வந்து பொய்யான மேத்யூ, இவர் வந்து மெய்யான மேத்யூன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்களா? அதே போல் டெய்ஸி சிஸ்டர் இல்லைங்களா? அதே போல் சுஜித், பொய்யான சுஜித், மெய்யான சுஜித் அப்படின்னு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குமா? இல்லை. சுஜித்னா சுஜித், மேத்யூனா மேத்யூ, அப்படி தான் இருந்துச்சு இல்லைங்களா? கிரியேஷன்லேருந்து ஃப்ளட் வரைக்கும் இதுதான் வந்து ஒரு புரிதல். என்ன அப்படின்னா, கடவுள் அவ்வளோதான், வேற எந்த குழப்பமும் கிடையவே கிடையாது. அதில் இருக்கிற ஒரே வேரியேஷன் என்ன அப்படின்னா, வித்தியாசம் என்ன அப்படின்னா, கடவுளை வழிபடக்கூடியவர்கள், கடவுளை வழிபடாதவர்கள், இதுதான் இருந்துச்சு. ஓகே, இப்போ சூழ்நிலை மாறுது. எப்போ? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒன்றாக தான் இருக்கிறாங்க. சொல்ல போனால் அவர்களுக்கும் தேவனுடைய நாமம் தெரிந்ததாக, இல்லைன்னா தேவன் ஒரே தேவன் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க இல்லைங்களா? என்ன கோபுரம் அது? பாபேல் கோபுரம் அப்படின்ற ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. எதற்காக அதை கட்டுறாங்க? எதற்காக கட்டுறாங்க? நம்ம வந்து என்ன ஆகக்கூடாது? சிதறடிக்கப்படக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். ரெண்டு நோக்கத்துக்காக கட்டுறாங்க. ஒன்று, தண்ணி வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றதற்காக இருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி ரெண்டு காரியம் தான். ஒன்று என்ன அப்படின்னா, சிதறடிக்கப்படக்கூடாது. இன்னொன்று, அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்கணும். நாங்கள் கட்டினோம்பா இதை அப்படின்னு தங்களுக்கு பெயர் உண்டாகத்தக்கதாக அந்த ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. பாருங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3-4, ஜெனசிஸ் 11:3-4. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொல்றாங்க? ரெண்டு விஷயம் செய்யறாங்க. என்னது அப்படின்னா, ஒன்று செதறக்கூடாதான், இன்னொன்று வந்து அவர்களுக்கு பேர் உண்டாக்கிக்கணுமா, அவங்களுக்கு வந்து தாங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு பேர் உண்டாக்கிக்கணுமா. இது ரெண்டுமே தேவனுக்கு விரோதமானது. ஒன்று என்ன அப்படின்னா, தேவன் வந்து மனிதர்களை படைக்கும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க வந்து பூமி எங்கும் நிரப்பின்றார் இல்லைங்களா? பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஜெனசிஸ் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எதற்காக ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்தார்? பூமி எங்கும் பலுகி பெருகி அதை நிரப்பணும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஒரு இடத்துல மட்டும் கூடுவோம், அந்த இடத்துல மட்டுமே நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பெயர் உண்டாக நம்ம வந்து இந்த கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க.
தேவன் வந்து அவரை தொழுது கொள்ளணும்னு மனிதனை படைச்சா, இவங்க வந்து யாருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க? அவர்களுக்கு ஒரு பெயர் வரணும்ட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இது கூட ஒரு சொல்லப்போனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடம் தான் இல்லைங்களா? என்னன்னா வந்து நம்ம வந்து நமக்காக உழைக்காம நம்மை படைத்தவருக்காக அழைத்தவருக்காக நாம் உழைப்பது அது அவசியமா இருக்குன்றது இது ஒரு சின்ன ஒரு பாடமாக இங்க நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, தங்களுக்காக ஒரு பெயரை உண்டாக்கிக்கணும், அதே போல ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தேவன் யோசிக்கிறாரு, இவங்க வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இவங்க மனிதர்களா இருக்கிறாங்க, நம்முடைய சாயல்ல இருக்கிறாங்க, இவங்க நினைச்சதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, உடனே செய்து முடிக்க முடியும். அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனடியாக என்ன என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக மறந்துட்டாங்க அப்படின்னா மீண்டுமாக அழிக்கணும். இப்படிலாம் வந்து பண்றதுக்கு பதிலா தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறார். அப்ப தேவன் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னா, அவர்களுடைய பாஷை, அவர்கள் எல்லாருமே ஒரே மொழியை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவன் வந்து அவர்கள் மத்தியில இறங்கி அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யறாரு, பாஷைகளை மாற்றுகிறார் இல்லைங்களா? அவர்களுக்குள்ளாக என்ன ஆகுது, அந்த பாஷை அது மாற்றப்படுது. பாருங்க, ஆதியாகமம் 11:8-9, ஜெனசிஸ் 11:8-9. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. பாருங்க, என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் மனிதர்களை தேவன் சிதற வைக்கிறார். எப்படி அப்படின்னா வற்புறுத்தி சிதற வைக்கிற, மாறாக குழப்பத்தை ஏற்படுத்தி என்ன செய்யறாரு, சிதற வைக்கிறார். ஏனென்றால் இவர்களுக்குள்ளாக பாஷைகள் என்ன ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு. இப்ப நான் உட்காந்து உங்ககிட்ட எபிரேயர் கிரேக்கம் பேசினா உங்களுக்கு புரியுமா? இல்லைங்களா? ஏதோ ஒரு வாரம் நீங்க பொறுத்துட்டு போவீங்க. நான் ரெகுலரா சண்டே இதே பாஷை எபிரேயர் கிரேக்கன்னு பேசிட்டு இருந்தேன்னா நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? தூங்க மாட்டீங்க. ஒரு வாரம் தூங்குவீங்க, 2 வாரம் தூங்குவீங்க, 3ஆவது வாரம் வேற சர்ச்சுக்கு போயிடுவீங்க, சிதறடிக்கப்பட்டுருவீங்க இல்லையா? அதான கான்செப்ட். எங்க ஒழுங்கா புரியுற பாஷை பேசுற ஆள்கிட்ட போவோம்ப்பா, ஏதோ ஒன்று பேசி தொலைகிறான், ஆனா புரியுற மாதிரி பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தெருவில் இருக்கிற ஏதாவது சர்ச்சுக்கு போயிடலாம் இல்லைங்களா? சிதறடிக்கப்படுவீங்க. அதுதான் அங்க நடந்துச்சு. என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் வந்து பேச புரிந்து கொள்ள முயற்சி செய்யறாங்க, ஆனா அவர்களுக்கு புரியல. அப்போ உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் கட்டுவதை புரிந்து கொள்ள முடியல. அதனால அந்த பாபேல் அந்த கோபுரத்தை கட்டுவதை நிறுத்திட்டு அவங்க வந்து சிதறடிக்கப்பட்டு போயிடுறாங்க. இப்ப சிதறடிக்கப்பட்டு போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் வந்து தங்களுக்கென்று தெய்வங்களை, விக்கிரகங்களை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா ஐடல் வர்ஷிப்ன்ற ஒரு கான்செப்ட் உண்டாகுது. ஏன்னா என்னதான் இவர்கள் நோவாவினுடைய சந்ததியாக இருந்தாலும் இந்த பாபேல் கோபுரம் கட்டப்படும் பொழுதே அவங்க மைண்ட் செட் சரியில்லைன்னு தெரியுது. ஏன்னா கடவுளை மறந்துட்டு என்ன செய்யறாங்க, தங்களுக்கு பெயர் உண்டாகணும்னு நினைக்கிறாங்க. அதே போல நம்மளாம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர தேவன் நம்ம மத்தியில் இருக்கணும்னு நினைக்கல. அப்ப அவங்க மைண்ட் செட் வந்து என்ன ஆகல, அப்பவே சரியா இல்லை, அவங்களுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை. அப்போ அப்படிப்பட்டவர்கள் சிதறடிக்கப்பட்டு போகும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்களுடைய கற்பனைகளுக்கு ஏற்ப விக்கிரகங்களை உண்டு பண்ணி அவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனால் அப்போத்துல இருந்து தான் பல கடவுள்கள் இல்லைன்னா பல காட்ஸ், தெய்வங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மனுக்குலத்திற்குள்ளாக வருது. அப்போத்துல இருந்து தான். அது வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. அப்போத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பல கடவுள்கள் வந்து மக்கள் மத்தியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் பல வழிபாடுகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. வழிபாடுகள் என்னது, ரிலீஜியஸ் சிஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், கலாச்சாரம் இல்லைங்களா? இந்த கடவுளை வழிபடணும்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துல இருந்து மனிதர்கள் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டு பண்ணி தங்களுக்கென்று கடவுள் வழிபாடுகளையும் உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிதறடிக்கப்பட்டு போனது நிமித்தமாக பல தெய்வங்களை அவங்க உண்டு பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னா தேவன் வந்து யாரை அழைக்கிறாரு, ஆபிரகாம் அழைக்கிறாரு. இப்ப ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது சொல்ல போனால் யாருமே வந்து கடவுளை, மெய்யான தேவன் யாருன்றத என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாருமே
மறந்துட்டாங்க. யார் உட்பட? ஆபிரகாமுடைய குடும்பம் உட்பட, ஆபிரகாம் உட்பட. ஆபிரகாமும் யாரை வழிபட்டுட்டு இருக்கிறாரு? ஏதோ ஒரு சிலையை வழிபட்டுட்டு இருக்கிறாரு. அந்த சிலைக்கு பெயர்லாம் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் சிலைகளுக்கு பெயர் இருக்கிற மாதிரி தெரியல. கடவுள் ஒன்று உண்டு பண்ணிட்டு வழிபட்டுட்டு இருக்காங்க. சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்களா? ஸோ அப்போ ஆபிரகாமும் வந்து பார்த்தோம் என்றால் இந்த சிலை வழிபாடு பண்ணி கொண்டிருந்த ஒருவர் தான், இல்லைங்களா? அதை யோசுவா வந்து உறுதிப்படுத்துறார். பாருங்க, யோசுவா 24 அதிகாரம் 2ஆம் வசனம், ஜோஷுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் வேறே தெய்வங்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்த அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். பாருங்க, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆபிரகாம் உட்பட எல்லோருமே யாரை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க? அந்த சமயத்தில் வேற தெய்வங்களை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க, இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் கூட யாரை வழிபடல? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை என்ன செய்யல? வழிபடல. எல்லோருமே வந்து அவர்களுக்கென்று எப்போ சிதறடிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கென்று என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? விக்கிரகங்களை, சிலைகளை உண்டு பண்ணி அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த சமயத்துல தான் தேவன் வந்து ஆபிரகாமை கூப்பிடுறாரு. இப்ப ஆபிரகாமை போய் தேவன் வந்து கூப்பிடும் பொழுது தேவன் வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? எப்படி வெளிப்படுத்துறாரு தேவனை? நல்லா யோசிங்க. இப்ப உங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க. நிறைய விக்கிரகங்கள், சிலைகளை அவங்க வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, யாரு? ஒட்டுமொத்த மனுக்குலமும், சொல்ல போனால் ஆபிரகாமும். இப்ப தேவன் வந்து ஆபிரகாம் அழைக்கிறாரு. அப்படி அழைக்கும் பொழுது என்னன்னு வெளிப்படுத்தினார்? இல்லைன்னா என்னன்னு வெளிப்படுத்தி இருப்பார்? உண்மையான தேவன், அறியப்படாது. ஓகே, சரி, மறந்து போன கடவுள். சரி, தேவன் எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்படுத்துறாரு. என்னன்னு சொல்றாரு? எல் ஷடாய் அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவனை நீங்க வந்து எத்தனையோ தேவர்களை வழிபட்டுட்டு இருக்கீங்கப்பா, ஆனா இவர்கள் மத்தியில சர்வ வல்லமையா இருக்கிறவர் யார் தான்? நான் தான். நான் எல் ஷடாய் தேவன், என்ன நீங்க வழிபடுங்க அப்படின்றார். நான் எல் ஷடாய் தேவன், உன்னை நான் அழைக்கிறேன் அப்படின்றார். பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜெனசிஸ் 17:1. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் இந்த பூமியில எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், ஆனா நான் தான் ஒரே தேவன். யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். என்னால என்ன செய்ய முடியும்? எல்லாமே செய்ய முடியும். உங்க கடவுள் வேணா என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க நினைப்பீங்க, ஆனா எந்த கடவுளாலும் செய்ய முடியாதது கூட என்னால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஏன்னா நான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி தான் ஆபிரகாமை கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால தான் ஆபிரகாம் வந்து போயிருக்கிறாரு. ஏன்னா இவர் என்னப்பா, இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்றாரு. நம்மளுக்கு தெரிந்த தெய்வங்கள்லாம் வந்து சின்ன சின்ன காரியத்தை தானே செய்வாங்கன்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஆபிரகாமுக்கு குழந்தையும் இல்லை, இல்லைங்களா? அப்போ சந்ததி கிடையாது. அவருடைய சொந்தங்களுக்கெல்லாம் நல்ல சந்ததி வந்திருக்கும், நல்ல குழந்தைகள் இருந்திருக்கும், இல்லைங்களா? இவர் வந்து அந்த சிலைகளை வழிபட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு, இல்லைங்களா? சொல்ல போனா என்ன வேணாலும் பண்ணியிருப்பார், நமக்கு தெரில, இல்லைங்களா? மலை ஏறி இருப்பார், தீ மிதிச்சிருப்பாரு, நமக்கு தெரில, என்னென்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு தெரில. அவரை வந்து டெஸ்டிமனி கொடுக்க சொன்னாதான் கரெக்டாக இருக்கும், இல்லைங்களா? தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு, இல்லைங்களா? சாட்டையா அடிச்சுக்கிட்டாரா, என்ன செஞ்சாரு? ஆனா என்னென்னமோ பண்ணி பார்த்தா குழந்தை பிறக்கல. இப்ப ஒரு கடவுள் வந்து என்கிட்ட சொல்றாரு, நான் தான் சர்வ வல்லமையுள்ள கடவுள்பா, என்னால் எல்லாமே செய்ய முடியும், உனக்கு வந்து சந்ததி இல்லையா, அதை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு.
ஓகே, என்னப்பா இது சர்வ வல்லமுள்ள கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு இங்க புதுசா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறாரு, போறாரு. அப்ப தேவன் ஆபிரகாமிடம் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ட்டு தான் வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த காலத்துல இருந்து சொல்ல போனால் மோசே காலம் வரைக்கும் தேவன் வந்து எப்படி மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், இல்லைன்னா தன்னுடைய ஊழியர்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா சர்வ வல்லமுள்ள தேவன். அதனாலதான் இந்த அதிகாரங்களில் ஆதி ஆகமத்தில் அதிகமாக நீங்க இந்த சர்வ வல்லமுள்ள தேவன்ற வார்த்தையை உங்களால பார்க்க முடியும். உதாரணமாக பாருங்க, ஆதி ஆகமம் 28:3 வாசிங்க. ஆதி ஆகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பெருகவும் பண்ணி. மறுபடியும் வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பெருகவும் பண்ணி. பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் இதை சொல்றாரு? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படிதான் அவங்களுக்குலாம் அறியப்பட்டிருக்கிறாரு தேவன், இல்லைங்களா? சர்வ வல்லமுள்ள தேவன் தான் அறியப்பட்டிருக்கிறார். எல் ஷடாய் அப்படின்னு தான் அறியப்பட்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 35:10-11 வசனங்கள். ஜெனசிஸ் 35:10-11. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மீண்டும் மீண்டுமாக அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். பாருங்க, தேவன் அப்போ இந்த இடத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா யாக்கோபு கிட்ட பேசுறார். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பெயர் இனிமேல் யாக்கோபன் அழைக்கப்படாது, உன் பெயர் என்னன்னு அழைக்கப்படும்? இஸ்ரவேல், இல்லைன்னா இஸ்ரேல் என்று அழைக்கப்படும். நான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வசனங்கள் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 43:13-14. ஜெனசிஸ் 43:13-14. உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்திற்கு மறுபடியும் போங்கள். அந்த மனிதன் அங்கிருந்து உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். யோசேப்பு வந்து என்ன சொல்லிட்டாரு? யோசேப் அந்த இடத்தில் பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாரு. அப்ப அவருடைய சகோதரர்கள் வரும் பொழுது யோசேப்பை வந்து அவர்களால் என்ன செய்ய முடியல, அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஆனா யோசேப்புக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ யோசேப்பு வந்து என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ஆனா உங்களுடைய கடைசி தம்பியை மட்டும் நீங்க கூட்டிட்டு வரல. யார் அது? பென்யமீன். அவனே நீங்க கூட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து நான் எல்லா உதவியும் செய்வேன்னு சொல்லும் பொழுது, அப்போ இதை போய் யாக்கோபு கிட்ட போய் சொல்றாங்க அந்த சகோதரர்கள். அப்போ யாக்கோபு கிட்ட போய் சொல்லும் பொழுது யாக்கோபு வேதனைப்படுறாரு. ஏற்கனவே நான் என்னுடைய இளைய குமாரனை தொலைச்சிட்டேன், யோசேப்பு போயிட்டான், இப்போ பென்யமீனும் போயிட்டானா எனக்கு நான் நேசிக்கிற குமாரர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் அவங்க மத்தியில் வந்து பஞ்சம் இருக்கு. அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்க போங்க, அந்த மனிதன் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கட்டும், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருப்பாருன்ட்டு யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை பார்த்து பேசுகிறார். அப்ப இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவன் வந்து தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார், இல்லைன்னா எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதே போல வந்து அந்த காலத்தில் இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சொல்லப்போனால் யோசேப்பு உட்பட எப்படி வந்து தேவனுடைய நாமத்தை எல்லாருமே உச்சரிச்சிருக்காங்க, இல்லைன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு தான். சொல்லப்போனால் பாருங்க, யாக்கோபு யோசேப்பு எப்படி பிளஸ் பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 49:25. ஜெனசிஸ் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அப்புறம் அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும்
உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப என்ன புரியுது அப்படின்னா, படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் தேவன் ஒருத்தர் தான் இருந்தார், அவ்வளவுதான், பெயர் எதுவுமே இல்லை. ஆனா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பூமியில் பல வகையான தெய்வங்கள் வந்ததுனால தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னை வெளிப்படுத்துறார். இது அவருடைய பெயர் கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவருடைய நாமம் கிடையாது. திஸ் இஸ் நாட் இஸ் நேம். தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாருக்கும் பெரியவர்ப்பா அப்படின்றாரு. எல்லா கடவுளுக்கும் நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்படியாக தான் சொல்ல போனால் மோசே காலம் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. சரி, இப்போ இந்த மோசே காலத்தில் என்ன நடக்குது? மாற்றம் மறுபடியும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் இல்லைன்னா யாக்கோபினுடைய பிள்ளைகள் குமாரர்கள் எங்கே போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க? எகிப்தில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எகிப்தில் போய் இவங்க வந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது இவருடைய சந்ததி வந்து பெருகுது. அநேக மக்கள், கூட்ட மக்களாக இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து பெருகி போயிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, எகிப்தின் ராஜாவான பார்வோனுக்கு வந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு கோபம். என்னன்னா வந்து, இவங்க என்னப்பா நம்ம அடிமை, அதாவது நம்ம கிட்ட வந்தாங்க, ஆனால் இவங்க என்ன ஆயிட்டாங்க, இன்னைக்கு பெருகிட்டாங்களே, இவங்க பலுத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மேல அவங்களுக்கு இல்லைன்னா அந்த பார்வோனுக்கு மிகப்பெரிதான ஒரு கோபம். இப்ப எகிப்து எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் சொல்ல போனால் சரித்திரத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எகிப்து இந்த காலகட்டத்தில் மிகவும் உயர்வான ஒரு இடத்துல இருந்துச்சாம். அதாவது பீக் ஆஃப் இட்ஸ் பவர் அப்படின்றாங்க. எகிப்து எப்படி இருந்துச்சு? அதனுடைய பவர்னுடைய, அதனுடைய வல்லமையினுடைய உச்சத்தில் இருந்த காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் அவங்க வந்து அந்த இடத்துல எகிப்திலே இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. யோசேப்பு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு நல்லா இருந்துச்சு. யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறம் அந்த ராஜாவும் வந்து மாறுறாரு, ஏன்னா புது ராஜா வராரு. அந்த புது பார்வோன் வந்த உடனே அந்த இடத்துல என்ன ஆகுது? மாற்றம் நடக்குது. அப்ப அந்த புது பார்வோன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த சமயத்தில் எகிப்து எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்துச்சு அப்படின்னா, அது வல்லமையில் உச்சத்தில் இருந்துச்சு. எப்படிலாம் உச்சத்தில் இருந்துச்சுன்னா, வெல்த்தில் அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. வெல்த்னா என்னது? செல்வத்தில் அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. மிலிட்ரியில் அவங்க தான் நம்பர் 1 இல்லைங்களா? அதாவது மிலிட்ரின்னு சொல்லும் பொழுது இராணுவத்தில் அவங்க தான் நம்பர் 1. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கோவில்கள் கட்டுவதில் அவங்க தான் நம்பர் 1 இல்லைங்களா? பெரிய பெரிய கோயில்கள், அதே போல கல்லறைகள், பிரமிட்ஸ், அவங்க அன்னைக்கு கட்டின பிரமிட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க வல்லமையில் இருந்திருப்பாங்கன்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அது வசனமும் சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 13, 17, 18 வாசிங்க. எக்ஸோடஸ் 13, 17, 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போனான். பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா, புரியுது இந்த வசனம். தேவன் என்ன செய்யறாரு? அவர்களை பெலிஸ்தியர் வழியாக அவங்கள வந்து அனுப்பலியாம். தேவன் வந்து அவங்களை எகிப்துல இருந்து வெளிக்கொண்டு வராரு இல்லையா? அப்படி வெளிக்கொண்டு வரும் பொழுது எங்க கொண்டு போறாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. அப்படி கானான் தேசத்துக்கு கொண்டு போகும் பொழுது தேவன் வந்து சுலபமாக எந்த வழியா கொண்டு போயிருக்கலாம்? பெலிஸ்தியர்கள் வழியா கொண்டு போயிருக்கலாம். ஆனா தேவன் வந்து வலுக்கட்டாயமா எந்த வழியா கொண்டு போறாரு? சிவந்த சமுத்திரம் வழியா கொண்டு போறாரு. எது வந்து லாங்கு? சிவந்த சமுத்திரம் வழியா லாங்கு போனா. எது ஷார்ட்டு? பெலிஸ்தியர் வழியா போன ஷார்ட்டு. ஆனா தேவன் எதற்காக வந்து அவங்களை அந்த வழியா கொண்டு போகாம இந்த வழியா கொண்டு போறாரு? காரணம் என்ன? யுத்தத்தை பார்த்து பயப்படுவாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன செஞ்சிருவாங்க? திருப்பி எங்க போயிருவாங்க? எகிப்துக்கே போயிருவாங்க. புரியுதா? புரியுதா? தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவங்களை பெலிஸ்தீர் வழியா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பாதி தூரத்துல யுத்தத்தை பார்த்தோன்னே பாதி பேர் எங்க போயிடுவான்? மீண்டுமா எகிப்துக்கு போயிடுவான். இப்ப சிவந்த சமுத்திரத்தை கடந்து அங்க போயிட்டா சிவந்த சமுத்திரம் வந்து தரன்னு சொன்னா திரும்பி திறக்குமா?
மாட்டிக்கிட்டானுங்கள. இதுதான் காடோடைய லாஜிக்கு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியில் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் அவர்களை சுற்றி போக பண்ணினார். ஏனென்றால் இவங்க என்ன நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, திரும்பி ரிட்டனே வர முடியாது இல்லைங்களா? ஸோ இதை தான் நம்ம கூட சொல்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு என்ன இல்லை, ரிட்டனே கிடையாது. உலகத்தில் போய் என்ஜாய் பண்ணலாமா இல்லைங்களா? ஒரே ஆப்ஷன் தான், டூ ஆர் டை. என்ன ஆப்ஷன் தான்? டூ ஆர் டை. செய்யுங்க இல்லைன்னா செத்து போங்க இல்லைங்களா? இதே ஆப்ஷன் தான் தேவன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அப்போ கொடுத்துருந்தார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மக்களை வந்து வலுக்கட்டாயமாக அங்கே கொண்டு போகிறார். ஆனால் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எகிப்தை பார்த்து எந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் பயந்து இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிகிறது இல்லைங்களா? ஏன்னா வந்து எகிப்து அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தேசமாக இருந்ததுனால தான் அவங்க வந்து அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தால் கூட அவர்களுடைய பயம் இஸ்ரேல் மக்களுக்கு தொடர்ந்து அவங்க நம்மளை சுற்றியே இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவர்களை குறித்து என்ன இருக்கு, பயம் இருக்கு. ஏனென்றால் எகிப்து ஒரு சாதாரண தேசம் கிடையாது. நான் சொன்னது போல அது வலுவான ஒரு பெரிய ஒரு தேசம் இல்லைங்களா? ஒரு மைட்டி கிங்டமாக எகிப்து தேசம் இருந்தது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரித்திரத்தில் இந்த காலகட்டத்தில் வேற எந்த ஒரு தேசமும் எகிப்து அளவுக்கு என்ன இல்லையா, வல்லமையில் இல்லை. ஒரே ஒரு பகுதி மக்கள் மட்டும்தான் வந்து எகிப்தை எதிர்த்தாங்க. அவங்க யார் அப்படின்னா ஹிட்டாட்டைட்ஸ் அப்படின்றாங்க. ஹிட்டாட்டைட்ஸ் அப்படின்ற கூட்ட மக்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த கூட்ட மக்கள் தான் எதிர்த்தாங்க. ஆனால் ஒன்லி பீக் பவர் இல்லைன்னா சுப்ரீம் பவர் யார் தான் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எகிப்து இல்லைங்களா? இதனால தான் அவங்க வந்து தங்களுக்காக சொந்த நகரங்களை கூட உண்டு பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, யாத்ராகமம் 1:11 வாசிங்க. எக்ஸோடஸ் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பாருங்க, அவர்களுக்காக என்ன செய்யறாங்க, பட்டணங்களை கட்டுகிறார்கள். அப்ப என்ன அப்படின்னா, எகிப்து ஒரு வல்லமையான ஒரு வல்லரசு தேசமாக அந்த சமயத்தில் இருக்கு. இப்ப எகிப்து வந்து இதுலலாம் மட்டும் வல்லரசா இல்ல, கடவுளை வழிபடுறதுல இல்லைன்னா கடவுள்களை கண்டுபிடிப்பதிலும் எப்படி இருக்கிறாங்க, மற்ற தேசங்களை காட்டிலும் மிஞ்சினவர்களா இருக்கிறாங்க. இப்ப வந்து எகிப்து மேல தேவன் வந்து எத்தனை வாதைகளை அனுப்புனாரு? 10 வாதைகள். இப்ப தேவன் வந்து என்ன மாதிரியான வாதைகளை கொடுத்தாரு எகிப்துக்கு? தண்ணி ரத்தமா மாறுது. சரி, எதுக்காக தேவன் வந்து இந்த வாதைகள்லாம் கொடுத்தாரு? இல்ல, தண்ணீரை வந்து ரத்தமாறதுக்கு பதில தண்ணீரை வந்து வற்றி போக வச்சிருக்கலாமே, இல்லைன்னா தவளைக்கு பதில பாம்பு விட்டுருக்கலாமே. பாம்பு, தவளை பயமா பாம்பு பயமா? பாம்பு தான் டேஞ்சரஸ் இல்லையா? அப்போ கடவுள் வந்து தவளைக்கு பதில பாம்பு அனுப்பியிருக்கலாமே. அப்ப எதற்காக வந்து கடவுள் வந்து குறிப்பிட்ட சில வாதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அனுப்புறார்? காரணம் என்ன? சரி, 2 விஷயங்கள். எதுக்காக தேவன் வந்து குறிப்பிட்ட வாதைகளை அனுப்புறார் அப்படின்னா, ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வாதைகள் அனைத்தும் அவர்கள் வழிபடக்கூடிய கடவுள்களாக இருந்தாங்க. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2வது வந்து பார்த்தோன்னா, அவர்களுடைய ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு, ஒரு பெயருக்கான அர்த்தம் இருந்துச்சு. இப்போ முதலாவது வாதை என்னன்னு பார்க்குறோம். அதாவது அந்த தண்ணீரை இல்லைங்களா, நைல் நதியை வந்து ரத்தமாக மாற்றுறது தான் அந்த ஒரு வாதை. தேவன் வந்து அதை ரத்தமாக மாற்றிடுறாரு. எகிப்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு கடவுளை வழிபட்டுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். அந்த கடவுளுடைய பெயர் வந்து ஹாப்பி. அந்த கடவுளுடைய பெயர் என்ன? ஹாப்பி. அது வந்து என்னன்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, அதாவது காட் ஆஃப் நைல், நைல் நதியினுடைய கடவுள் அப்படின்ட்டு அவங்க வந்து வழிபட்டாங்க இல்லைங்களா. நைல் நதியினுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி அப்படின்ற அந்த கடவுளை வழிபட்டாங்க. அதே போல் இன்னொரு கடவுளை கூட வழிபட்டாங்க. என்ன அப்படின்னா ஹெக்கெட் அப்படின்ற ஒரு கடவுள். என்னது? ஹெக்கெட், HEKET
HEQET, ஹெக்கெட் அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டாங்க. இந்த கடவுள் யார் அப்படின்னா இது வந்து ஒரு பெண் கடவுள். இந்த கடவுள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டியை வந்து கியூர் பண்ணிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் ஹெக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டாங்க. இந்த ஹெக்கெட்டனுடைய தலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா தவளை மாதிரி இருந்துச்சு. இந்த ஹெக்கெட்டனுடைய உடல் அமைப்பு தலை எல்லாமே என்ன முகத்தை வைத்திருந்தது? தவளையை போன்றதான முகத்தை வைத்திருந்தது. அதே போல வந்து பார்த்தோம்னா ரா அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டாங்க. RA, ரா அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டாங்க. அந்த கடவுள் என்ன அர்த்தம் அப்படின்னா சன் காட், சூரிய கடவுள் இல்லைங்களா? அந்த கடவுள் என்னது? சூரிய கடவுள். அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா இருட்டை கொடுக்குறாரு, அந்தகாரத்தை உண்டு பண்ணிட்டாரு. இப்ப புரியுதா தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா இவங்க வழிபடக்கூடிய எந்த கடவுளும் வந்து பவர் இல்லைன்றதை இவர் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதா? இப்ப சூரிய கடவுள் ரான் வழிபடுறாங்க, ஆனா அந்த சூரிய கடவுளே இல்லாம பண்ணிட்டாரு. இதை மட்டும் எடுத்து போட்டுறாதீங்க, தனியா வேற மாதிரி ஆகி போயிடும் இல்லையா? இவங்க வழிபடுறத வந்து என்ன செஞ்சுட்டாரு தேவன் வந்து அவமாக்கி கொண்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அதான் நைல் நதியின் கடவுள் ஹாப்பியா வழிபட்டு இருக்காங்க. நைல் நதி என்ன ஆயிடுச்சு? ரத்தம் ஆயிடுச்சு. அதே போல வந்து பார்த்தோம்னா ஏபிஸ் அப்படின்ற ஒரு கடவுளை வழிபடுறாங்க. ஏபிஸ் அப்படின்னா புல்காடு, காளை கடவுள் இல்லைங்களா? புல்காடுன்னு வழிபடுறாங்க. அதே போல ஹேத்தர் அப்படின்னு ஒரு கடவுளை வழிபடுறாங்க. அது என்ன அப்படின்னா பசு கடவுள், கவுகாடு இல்லைங்களா? அதான் காளைக்கு வந்து ஒரு கடவுள், அதுக்கு வந்து ஏபிஸ். பசுக்கு வந்து ஒரு கடவுள், அதுக்கு வந்து ஹேத்தர் இல்லைங்களா? ஏத்தர் இல்லை, இப்ப இருக்க ஏத்தர் இல்லை, ஹேத்தர். அப்போ இதற்கு விரோதமாக தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா எகிப்தினுடைய கேட்டில்ஸ் எல்லாம் அழிக்கிறாரு இல்லைங்களா? எகிப்தினுடைய அந்த இது மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அழிக்கிறாரு. அதே போல வந்து பார்த்தோம்னா விவசாயத்தின் கடவுள், அக்ரிகல்ச்சரல் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரை வழிபட்டிருக்காங்க அப்படின்னா ஓசிரிஸ் அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டிருக்காங்க. ஓசிரிஸ் ஓகேங்களா? இந்த கடவுளுடைய வேலை என்ன அப்படின்னா நல்ல விவசாயத்தை, நல்ல வளங்களை கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. அப்போ தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா வெட்டி கிளிகளை அனுப்பி அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு. ஓகேங்களா? அதே போல வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து வானத்தின் கடவுள்னு சொல்லிட்டு நட் அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டாங்க. என்னது? நட், NUT, ஸ்கை காட் அப்படின்னு வழிபட்டாங்க. அப்ப அந்த வானத்துல இருந்து தேவன் எதை பொழிய வைக்கிறாரு? கல்மலையை பொழிய வைக்கிறாரு. அப்ப புரியுதா தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தேவன் வந்து இவங்க எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ இது எல்லாத்தையும், அவங்க நம்பிக்கை எல்லாத்தையும் அவமாக்கி கொண்டு இருக்கிறாரு. இல்லைன்னா தேவன் என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா உங்க கடவுள் வந்து சக்தி இல்லாதவர் அப்படின்றத தேவன் வந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா எகிப்தியர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அப்படின்னா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. அதே போல அந்த கடவுளுடைய பெயருக்கு என்ன இருக்கு? ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க சும்மா ஒரு பெயரை வைக்கல இல்லைங்களா? அதாவது வானத்தின் கடவுள் இல்லைன்னா சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வைக்காம, இல்லைன்னா வந்து ரா, ஹெக்கட், ஏத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேரை வைக்காம அந்த ரானா என்ன இல்லைங்களா? அந்த நட்னா என்ன? புரியுதா? அந்த ஓசிரிஸ்னா என்ன? அதே போல அந்த ஹாப்பினா என்ன, ஹெக்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயருக்கான அர்த்தத்தை வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் என்ன இருக்கு? பெயரும் இருக்கு, அதற்கான அர்த்தமும் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா பார்வோன் கிட்ட போய் பேசும் பொழுது தேவன் இதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வழிபட்டு இருக்கிறல்ல இத்தனை கடவுள், இது எல்லாமே ஒண்ணு இல்லைன்றத நான் உனக்கு காட்டுறேன்றாரு. பாருங்க, இதுக்காக தான் சொல்ல போனால் உன்னை நான் இந்த பூமியிலேயே எழுப்புனேன்றாரு. பாருங்க, யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எக்ஸோடஸ் 9:16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், பாருங்க பார்வோன் கிட்ட சொல்றாரு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். பாருங்க, என் நாமம் பூமியில் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் raised you for this very purpose. இந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் எழுப்புனேனே அப்படின்ற தேவன். எதற்காக அப்படின்னா நீ இத்தனை கடவுளை வழிபட்டு நீ தான் வந்து வல்லமையில உச்சத்துல இருக்கிறன்னு சொல்ற, உங்க தேசம் தான் எல்லாத்துக்கும் மேலன்னு சொல்ற,
இப்போ நான் என்ன செய்கிறேன்னா உனக்கு விரோதமாக நான் எழும்புறேன். ஏன்னா உன்னை எதிர்ப்பதன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த பூமியும் மெய்யான கடவுள் யாருன்றதை இப்போ அறிந்து கொள்ள போகிறாங்க. அவருடைய பெயர் என்னன்றதை அறிந்து கொள்ள போகிறாங்க. அவருடைய பெயருக்கான அர்த்தம் என்னன்றதை அறிந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தேவன் வந்து என்ன செய்கிறாரு, மோசேயை போய் கூப்பிடுறாரு. இப்போ தேவன் வந்து மோசேயை போய் கூப்பிடும் பொழுது தேவன் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் மோசே கிட்ட நேரடியாக போய் பெயரை சொல்லிட்டாரா? முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா மோசே கிட்ட தன்னுடைய பெயருக்கான விளக்கத்தை சொல்றாரு இல்லைங்களா? தன்னுடைய பெயருக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த விளக்கம் தான் என்ன அப்படின்னா ஐயா அஷேர் ஐயா. என்னது? ஐயா அஷேர் ஐயா. இப்போ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஓகே, ஐயா அஷேர் ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ ஆம் வாட் ஐ ஆம். இந்த ஐ ஆம் வாட் ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து எப்பொழுதுமே இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? நான் எப்பொழுதுமே இருக்கிறவர். பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். சரி, இப்ப ஏன் வந்து தேவன் வந்து இப்படி மோசே கிட்ட சொல்லணும் அப்படின்னா மோசே வந்து தேவன் கிட்ட கேட்கிறார், உங்க பெயர் என்னன்னு கேட்கிறாரு. ஏன்னா 13வது வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 3:13. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். ஏன்னா அவங்க அதான் கேட்க போறாங்க, என்ன கடவுள் அனுப்புனாரு? ஹெக்கெட் அனுப்பிச்சா, நட் அனுப்பிச்சா, இல்லைன்னா ஓசிரிஸ் அனுப்பிச்சா, என்ன கடவுள் அனுப்பிச்சு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்களோட நாமம் என்னன்னு சொல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன்லாம் இப்போ சொன்ன வேலைக்காவது காடு, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பெயரையும் சொல்லணும், இவங்களுக்கு பெயருடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படின்னும் பொழுது தேவன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஐயா அஷர் ஐயா அப்படின்னா ஐ ஆம் வாட் ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கின்றவர், இருந்தவர், எப்பொழுதுமே இருக்க போகிறவர். தேவன் என்ன சொல்றாரு, நான் எப்பவுமே இருக்கிறேன் அப்படின்றாரு. ஐ ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், நான் இருந்து கொண்டே இருக்கிறவர், இதுதான் என்னுடைய பெயருக்கான அர்த்தம் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் அர்த்தத்தை தான் சொல்றார். அதுதான் ஐ ஆம் வாட் ஐ ஆம், ஐயா அஷர் ஐயா, இதான் என்னுடைய பெயருக்கான அர்த்தம் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நான் வந்து மற்ற கடவுள் மாதிரி நான் வந்து இப்போதான் வந்தேன், நீங்க வந்து புதுசாக நீங்களே உண்டு பண்ண ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் எண்டிங் இதெல்லாம் இல்லை. நான் எப்பவுமே இருந்தவர், எப்பவுமே இருக்கிறவர், எப்பவுமே இனிமேலும் இருக்க போறவர். நான் சதா காலமும் அனாதியான தேவன் தான்ப்பா. நான் எப்பவுமே இருந்திருக்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன், நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன், நான் தான் சொல்ல போனால் உன்னையும் எகிப்தியர்களையும் எல்லாரையும் படைத்த மெய்யான ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது அந்த ஐயா அசர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்றார். இப்போ அப்படி சொல்லிட்டு அடுத்தபடியாக தேவன் வந்து அவருடைய பெயர் அப்பதான் சொல்றாரு இல்லையா? 15வது வசனம் வாசிங்க. 15வது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர்ன்ற வார்த்தை இருக்குல்ல, மீண்டுமாக அதை வாசிங்க, எல்லாரும் கவனிங்க நல்லா. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். பாருங்க, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வெளிப்பட்ட தேவன் நான் தான் கர்த்தர்ன்றார் இல்லைங்களா? இந்த இடத்துல கர்த்தர் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய எபிரேய பதம் என்ன அப்படின்னா யாவே. ஓகேங்களா? கர்த்தர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பெயர் என்ன அப்படின்னா, இல்லைன்னா அதனுடைய எபிரேய பதம் என்ன அப்படின்னா யாவே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இருக்கின்றவராக இருப்பவர் அப்படின்ற
அந்த அர்த்தமும் யாவே அப்படின்ற அந்த பெயரும் ஒன்றுதான். யாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கின்றவராக இருக்கிறவர். இருக்கின்றவராக இருக்கிறவர்னா பெயர் என்ன? யாவே. எதனால இப்படி இந்த பெயரும் அந்த இருக்கின்றவராக இருக்கின்றவர் அப்படின்னு சொல்ற அந்த வாக்கியமும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எபிரேய மொழி வந்து கொஞ்சம் வேறுபட்ட மொழி. ஓகேங்களா? நிறைய வகையில், இப்போ எழுத்து வகையில் கூட நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம் இல்லைங்களா? எபிரேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா எபிரேயத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் இருக்குது அப்படின்னா மெய் எழுத்துக்கள் தான் இருக்குது. மெய் எழுத்துக்கள்னு என்னது? கான்சனன்ஸ். என்னது? கான்சனன்ஸ் இல்லைங்களா? உயிரெழுத்துக்கள் என்னது? வவுல்ஸ் இல்லைங்களா? உயிரெழுத்துக்கள்னா தமிழில் இருக்கு இல்லையா? ஆ ஆ இ ஈ இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னா இக்கு இச்சு இட்டு இதெல்லாமே வந்து மெய் எழுத்துக்கள். இப்போ என்ன அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, எபிரேய பதத்தில் எல்லா வார்த்தைக்கும் ஒரு வேர்ப், ஒரு ரூட் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு ரூட். ரூட்னா வேர், ஒரு வார்த்தையினுடைய வேர். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐஎம் வாட் ஐஎம் இல்லைங்களா, அயா அசரயா யாவே அப்படின்ற இந்த இரண்டு பெயருக்கான வேர்ப் ரூட். வேர்ப்னா என்னது? வேர்ப்னா ஆக்ஷன் இல்லைங்களா? ஸோ வேர்ப்னா தமிழில் என்ன சொல்லனா வினைச்சொல். கரெக்டா? வினைச்சொல். ஓகேங்களா? ஸோ தமிழ் பாடலாம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, வேர்ப்னா வந்து வினைச்சொல். ஓகேங்களா? ஸோ எல்லா வார்த்தைக்கும் ஒரு வேர்ப் ரூட் இருக்கு இல்லைங்களா? இல்லைனா வந்து இந்த இரண்டு வார்த்தைக்கும் யாவேக்கும் சரி, அதே போல் ஐஎம் வாட் ஐஎம் இந்த இரண்டு வார்த்தைக்கும் எடுக்கப்பட்ட வேர்ப் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HYH. ஹயா. ஓகேங்களா? HYH. இந்த இரண்டு வார்த்தைக்கும் எடுக்கப்பட்ட வேர்ப் இல்லைனா வினை சொல்லினுடைய வேர் என்ன அப்படின்னா HYH. அதனால தான் நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஐயா ஏஷர் ஐயாலையும் இந்த HYH பார்ப்பீங்க. அதே போல் யாவே அப்படின்றதுல என்ன பார்ப்பீங்க? HYH பார்ப்பீங்க. ஓகேங்களா? இது இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா தனியாக என்கிட்ட வந்து கேளுங்க. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக குழம்பிடுவீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, சரி வேணாம், அது கண்டிப்பாக நீங்கள் குழம்பிடுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து காடு ஐஎம் வாட் ஐஎம் சொல்லும் பொழுது அவர் வந்து அவரை குறித்து செல்ஃபாக பேசுகிறாரு. ஓகேங்களா? யாவே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து ஹீ இல்லைன்னா தேர்ட் பர்சனாக பேசுகிறார். என்னுடைய பெயரை வந்து நீங்கள் இப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப காடுடைய பெயர் வந்து ரொம்ப யூனிக்கான பெயர். யாராவது பெயர் வந்து டைரக்டான வேர்பாக இருக்க முடியுமா? நேரடியான ஒரு வினை சொல்லாக இருக்க முடியுமா? இப்போ உதாரணமாக டெய்ஸி சிஸ்டருக்கு பதிலாக தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். வினை சொல்லுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நடந்தான். இப்போ மேத்யூக்கு பேர் வந்து நடந்தான் வச்சா அப்படி இருக்கும். நடந்தான் வாப்பா, நடந்தான் உட்காருப்பா இல்லைங்களா? அதே போல் ஓடினான் அப்படின்னா ஓடினான். இதுதான் வந்து காடுடைய பெயருக்கான யூனிக்னஸ். என்ன அப்படின்னா தேவன் என்ன சொல்றாரு? நான் எப்பொழுதுமே இருக்கிறவர், அதான் என் பெயரேன்ட்டார். ஆனால் அதுவும் டைரக்ட் பெல்ன்றது வந்து பேர் இல்லைல்ல, வேர்ப் இல்லைல்ல. வேர்ப்ன்றது வினை சொல்லுன்றது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடு இல்லைங்களா? வினை சொல்லுன்றது ஒரு செயல்பாடு. தேவன் சொல்றாரு நான் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறேன், ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து பிகினிங்கும் கிடையாது எண்டும் கிடையாது இல்லையா? ஐ எம் ஆல்வேஸ் ஆக்டிங் அப்படின்றாரு. ஐ எம் ஆல்வேஸ் சஸ்டெய்னிங். எப்பொழுதுமே நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றார். அப்போது அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய பேர் ரொம்ப யூனிக்காக இருக்கான். யாருடைய பேரும் வந்து நேரடியான வினை சொல்லிருந்து வந்ததே கிடையாது. ஆனால் யாவேன்ற அந்த பெயர் மட்டும்தான் எதுலேருந்து வந்திருக்கு? நேரடியான வினை சொல்லிருந்து அது வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ புரிஞ்சிடுச்சா இல்லையா? அப்போ ஆபிரகாம் காலம் வரைக்கும் தேவன் வந்து எல்ஷடாய்னு அறியப்பட்டு இருந்தாரு. எகிப்து காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து அதாவது எகிப்தியர்கள் பல கடவுள்களை வழிபட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பெயர் இருந்தது, அந்த பெயருக்கு அர்த்தமும் இருந்தது. இவன் மோசே கிட்ட போய் தேவன் சொல்லும் பொழுது மோசே கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா உங்க பெயர் என்ன, உங்க பெயருக்கான அர்த்தம் என்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. ஏன்னா நான் அதை போய் அங்கே சொல்லணும், ஏன்னா அவங்க கேட்பாங்க என்கிட்ட அப்படின்னு.
அப்ப தேவன் சொல்றாரு, என்னுடைய பெயருக்கான அர்த்தமும் பெயரும் ஒண்ணுதான். நான் எப்பொழுதும் இருக்கிறவர், அதுதான் என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவங்க கிட்ட என்ன சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லு, யாவேன்னு சொல்லு. ஏனென்றால் யாவே அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் என்னதான், இருக்கின்றவர், எப்பொழுதுமே இருக்கின்றவர் அப்படின்றத தான் பார்க்கிறோம். அப்ப என்ன புரியுது அப்படின்னா, மோசே காலம் முன்னாடி வரைக்கும் தேவன் எப்படிதான் அறியப்பட்டிருந்தாரு, எல் ஷடாய் அப்படின்னு தான் அறியப்பட்டிருந்தார், சர்வ வல்லமுள்ள தேவன் தான் அறியப்பட்டிருந்தார். பாருங்க, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எக்ஸோடஸ் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாருக்கும் அது எப்படி நான் வந்து தரிசனமானேன்றாரு, சர்வ வல்லமுள்ள தேவன் தான் தரிசனமானேன். ஆனா யெகோவான்றாங்க, இங்க யெகோவான்றது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்த யெகோவான்ற அந்த வார்த்தையே எப்போ வந்துச்சு அப்படின்னா 13th செஞ்சுரியில தான் வந்துச்சு. 13th செஞ்சுரினா எப்போ, இயேசு கிறிஸ்து வந்து 1300 வருஷம் கழிச்சு தான் என்ன செஞ்சிட்டாங்க, மிஸ்டிரான்ஸ்லேட் பண்ணி நடுவில் வந்து வார்த்தைகளை தப்பு தப்பாக போட்டுட்டு யெகோவான் மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் யெகோவான்ற வேர்டு பைபிளில் எபிரேய வேதாகமத்தில் இல்லவே இல்லை. புரியுதா? அப்போ வந்து என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாருக்குமே வந்து எப்படி தான் வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, சர்வ வல்லமுள்ள தேவனாக தான் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஆனால் எகிப்து இந்த காலகட்டத்தில் தேவன் எப்படி வெளிப்படுறாரு அப்படின்னா, யாவேன்ற பெயரோடு வெளிப்படுறாரு. ஏன்னா தேவன் சொல்றாரு பார்வோன் கிட்ட, நான் இதற்காக தான் உன்னை எழுப்பினேன், ஏன்னா நான் யாருன்ட்டு உன் மூலமா என்ன செய்ய போறேன், பூமி எல்லாத்துக்கும் தெரிய வைக்க போறேன், என் பெயர் என்னன்றது பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அறிந்து கொள்வார்கள் அப்படின்றத தேவன் வந்து சொல்றார். சொல்ல போனால் இதுக்கப்புறம் தேவன் வந்து எப்படி மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, யாவேன் தான் அறியப்படுறார். பாருங்க, யாத்திராகமம் 17:15, எக்ஸோடஸ் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டு, பாருங்க என்னன்னு பேர் வச்சிருக்கிறாரு, யாவே நிசி இல்லைங்களா, அதான் சரி இல்லைங்களா, யாவே நிசி. அப்ப இந்த மோசே காலத்துக்கு அப்புறம் நீங்க அதிகமாக இந்த யாவேன்ற அந்த பெயர் தான் முழுக்க முழுக்க வருவதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் பாருங்க, நியாயாதிபதிகள் 6:24, ஜட்ஜஸ் 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யாவே ஷாலோம் என்று பெயரிட்டான். பாருங்க, அதற்கு என்ன கிதியோன் பேர் வைக்கிறாரு, யாவே ஷாலோம். பாருங்க, புரியுதா? இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து படைப்புல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் இந்த யாவேன்ற பேரை காணோம்? ஏன் ஜலப்பிரளயத்துல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் யாவேன்ற பேரை காணோம், மோசே காலம் வரைக்கும் யாவேன்ற பேரை காணோம்? காரணம் என்ன அப்படின்னா, மோசே மூலமாக தான் முதலாக தேவன் தன்னுடைய பெயர் என்னன்றதை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் தேவன் எதை வெளிப்படுத்துறார் அப்படின்னா, மெய்யான தேவன் இவர் தான்ப்பா. ஏன்னா வந்து என்ன அப்படின்னா, ஒன்றுமில்லாத இந்த தேசத்தை இல்லைன்னா இந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை வைத்து இவ்வளோ ஒரு பெரிய தேசத்தை வீழ்த்த முடியும், இல்லைன்னா அவர்கள்கிட்ட இருந்து வெளிவர முடியும் அப்படின்னா, யாருப்பா இந்த கடவுள், யார் இந்த கடவுள் இவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, அதுவும் நைல் நதியை ரத்தமாக மாற்றி இருக்கிறாரு, வானத்திலிருந்து கல்மலியை பொழிய வச்சிருக்கிறாரு, எகிப்தினுடைய கடவுள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாரு, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போதான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, கேள்விப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க, கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் ராகாப் கூட கேட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா கிபியோன் மக்கள் கேட்டாங்க, நம்ம பார்க்குறோம் நியாயாதிபதிகள் காலகட்டத்தில். இன்னும் அநேகர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வல்லரசாக கருதப்பட்ட எகிப்தையே வீழ்த்தின கடவுள்னா அவர் தான்ப்பா மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் மக்களுக்கு அது வர ஆரம்பித்ததாக நாம் பார்க்கிறோம். இப்போ புரிஞ்சிடுச்சா? சரி, இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, சரி அப்போ நம்ம எல்லாருமே கேட்கலாம், அப்போ மோசேக்கு முன்னாடி வந்து யாவேன்ற பேரே இல்லையா பிரதர்? இல்லை தானே நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகே? குழம்பிக்காதீங்க, ஓகே? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட கொடுக்க போகிறாரு, கரெக்டாக? பலியிட கொடுக்கப்படும் பொழுது அப்போது தேவதூதன் வந்து தடுத்துட்டார், ஓகேங்களா? அதனால் வந்து அவர் பலியிடப்படல. ஆனால் ஈசாக்கு போகிற வழியில் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? பலிக்கு
ஆடு எங்கன்னு கேட்கும் பொழுது அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு? தேவன் பார்த்து கொள்வார். அதற்கு அர்த்தம் என்ன? அப்போ இப்போ எப்படி யாவே வந்துச்சாங்க? ஓகே, கரெக்டு தான். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மோசே காலத்துக்கு முன்னாடி யாவேன்ற பேரை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு காரணம் மோசே தான் இதெல்லாம் எழுதுறாரு இல்லைங்களா? மோசேக்கு தான் தேவன் வந்து தன்னுடைய பெயர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால மோசே என்ன செய்யறார் அப்படின்னா, ஆபிரகாமை குறித்து எழுதும் பொழுதும் இல்லைங்களா, ஈசாக்கை குறித்து எழுதும் பொழுதும் என்ன செய்யறாரு அப்படின்னா யாவேன்ற அந்த பெயரை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா உண்மை என்னவென்றால், தேவன் வந்து அவர்கள் எல்லாருக்கும் எப்படி அறியப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாக தான் அறியப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இவங்களாம் மரித்ததுக்கு அப்புறம் மோசே வந்து இவருடைய பதிவுகளை எழுதும் பொழுது அவருக்கு யாவேன்ற பெயர் தெரியும், யாவேன்ற அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னு தெரியும். அதனால எழுதும் பொழுது என்ன செய்யறாரு? யாவேன்ற பெயரை எழுதுறாரு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? குழப்பிக்கொள்ள கூடாது. சரி, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, இதோட முடிச்சிடலாம், ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கோம். இந்த யாவே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் சொல் தவறாதவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? சொல் தவறாதவராக இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், செய்து முடித்தார். மோசேவை அழைத்தார், செய்து முடித்தார். இதே தேவனை தான் நம்ம வந்து இன்றைக்கு வழிபட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்மளும் என்னன்னு வச்சிருக்கோம் பின்னாடி? யாவே. அவர் சொல் தவறாதவர், அவர் இருக்கின்றவர். he exists always. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை இல்லைங்களா? அந்த தேவன் தான் நமக்கும் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, உங்களை நான் வந்து அழைத்து உங்களை நான் என்ன செய்வேன்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யார் மூலமாக? கிறிஸ்து மூலமாக இல்லைங்களா? அதனால தான் வசனம் இப்படியாக இருக்கு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Hebrews 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் யார்? அவரு உண்மையுள்ளவர். அவர் என்றைக்குமே வாக்கு மாறிட்டாருன்னு வசனமும் இல்ல, ப்ரூஃபும் கிடையாது. இப்போ உதாரணமாக ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் முன்ன வந்து பெரிய ஜாதி ஆக்குவேன் தேவன் வந்து சொல்றாரு இல்லைங்களா? அந்த வாக்கு தத்தத்திற்கு இன்றைக்கும் தேவன் உண்மையா இருக்கிறாருன்றதற்கு சாட்சி என்ன அப்படின்னா, நமக்கு முன்பாக இஸ்ரேல் தேசம் இருக்கு இல்லைங்களா? அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் தான் நமக்கும் இவ்வளவு வல்லமையான வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறார் என்றதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும். ஆகவே யாவே அப்படின்றது அது ஒரு வினைச்சொல்லிலிருந்து எடுக்கப்பட்ட, வேர்ப்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நேரடியான ஒரு வார்த்தையாக, ஒரு பெயராக இருக்கின்றதை நாம் வந்து பார்க்கிறோம். அடுத்த பகுதியில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மோசே காலத்துக்கு அப்புறம் எப்படி தேவனுடைய பெயர் இருந்தது, குறிப்பாக பாபிலோனின் அடிமைத்தன காலகட்டத்தில் எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் நிறைய குழப்பங்கள் நமக்கு வரலாம். இப்போ ஏன் வந்து அவர் காலத்தில் யாவென்ற பெயரை காணோம், ஏன் பயன்படுத்தலை, எதனால, அதற்கு காரணம் என்ன? அதே போல் இன்னைக்கு ஏன் வந்து நிறைய பேருக்கு யாவென்ற பெயரே தெரியாமல் இருக்குது, காரணம் என்ன இல்லைங்களா? இது எல்லாவற்றையும் நாம் அடுத்த பகுதியில் ஆழமாக, சொல்லப்போனால் இன்னும் ஆழமாக தியானிக்க போகிறோம். ஆகவே பார்த்த இந்த வசனங்களை வீட்டில் போய் நீங்கள் தியானிங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு நல்ல தெளிவுகளை கொடுப்பார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் அதிகமாக தேவனுடைய பணிகளை செய்வோம், ஆவிக்குரிய வாழ்வில் பெருகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.